வருவதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க அதிகமாக அவை குறிப்பில் இருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்க கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபை மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சாம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும் நீங்க கொடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலும் நேரலை போட்டு குக்கிராமத்துல இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்கு உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பா உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்துல ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாட்டவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கிறோம், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில பை வெரீட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஏற்புடையது அல்ல. அது மட்டும் கிடையாது, இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச் ஸ்டைல் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேர் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றம் கிடைத்தது என்பதை பதிவு செய்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப எல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களா இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும் ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல்